அப்பனே பிள்ளையாரப்பா, வாழ்க்கையில் என்ன தூக்கி விடப்பா. என் பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டப்பா. சாரதி, என்னம்மா? இந்த தேங்காய் அந்த யானைக்கு கொடு. சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கடா. யானை முகத்தோனே எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். என்ன கிளாஸ் அதிருது? சூப்பர் ஸ்டார் வராரா? அதிரலையா உதறுது. நம்ம சாரதியா யானை தூக்கி போவியா? டேய் மாப்ள, டேய் மாப்ள, மாப்ள, டேய் டேய் மாப்ள, அடே டேய் டேய் பாலை குடிச்சிட்டு போடா. தண்ணியில பாலை கலக்கறதானே அவன் பொழப்பு. பசியில வர யானை பால் குடிக்கிறதுக்காக மாப்ள இறக்கி விட்டு காப்பாத்திடலாம். ஐயோ காது, ஐயோ ஏன் பாலை வந்து எனக்கு அவசியமாடா. திண்டுக்கல் வாழ் பொதுமக்களுக்கு ஒரு அபாய அறிவிப்பு. பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, உடன்பிறவா சகோதர சகோதரிகளே, திண்டுக்கல் வடக்கு வீதி புதிய எண் 36 பழைய எண் 92 உள்ள பெருமாள் கோவில் யானை மதம் பிடித்து அட்ரஸ் பின்கோட் எல்லாமே கேட்டாங்க. இதுல விட்ட யானை மதம் பிடித்து சாரதி என்பவரை தூக்கி கொண்டு வீதி உலா வருவதால் பொது பப்ளிக் யாரும் வெளியே வர வேண்டாம் என காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திண்டுக்கல்லைச் சேர்ந்த சாரதி ராமனை தன் தும்பிக்கையால் காலை 8:10 மணி முதல் குண்டுக்கட்டை தூக்கியுள்ள சாரங்கபாணி கோயில் யானை தூணை போன்ற துதிக்கையில் சிறு துரும்பை போல சிக்கியவரின் நிலை யானை வாயில் போன கரும்பாய் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையினரும் பொதுமக்களும் கடுமையாக போராடி வருகின்றனர். தீனியாய் தேங்காய் கொடுக்க வந்தவர் நிலையோ தற்போது சிறிதும் தேங்காய். ஆனால் அவருக்கு எதுவும் நிகழ்ந்துவிடக் கூடாது, சிறிதும் தீங்காய். ஒளிப்பதிவாளர் பாபுவுடன் திண்டுக்கல்லிலிருந்து ஈவேரா, சன் நியூஸ். ஐயோ கணேசா, பெரிய மனசு பண்ணி என் பிள்ளைய இறக்கி விட்டுறப்பா. எப்பா கணேசா, 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 அப்பா ரொம்ப நன்றிப்பா. உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். என்ன வெடி வைக்கிறான்? யானைக்கு மனம் பிடிச்சு மதம் மாறிட போறா. யானைக்கு யானை வெடிதான் கரெக்ட். ஆனை குண்டா ஆனை அழகு, ஆமை இருக்க பூனை குண்டா பூனை. இப்ப பின்றம்ப ஐயோ என் கடை ஆகலங்கறத பாப்பியா? என்னமோ கடகடன்னு. ஏய், நம்ம பிரஸ் வச்சிருக்கிற சாரதியா யானை தூக்கிடுச்சுல, இனிமே நல்ல யோகனே. சாரதி வந்துட்டானா? ஏம்பு நான் சொன்ன டிசைன்ல பாதி கூட இல்லையே. நீங்க சொன்ன மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்கு. எனக்கு திருப்தியே இல்ல. அம்புட்டு தான் சொல்லுவேன். அம்புட்டு சொல்லியும் டிசைனா இல்லையே. வணக்கண்ணே. கடவுளே, என்னடா நீ கஸ்டமரை ஏத்து பேசி ஏழ்றையா கொடுத்துட்டு இருக்க? அவர் கேட்டது மாதிரி பத்திரிகையில் நல்ல டிசைனை போட்டு அடிச்சு கொடுக்க வேண்டியதானே? கருமாதி பத்திரிகையில் என்ன மாதிரி டிசைனை போட்டு அடிக்கிறது? கருமாதி பத்திரிகையா? கருமாதி பத்திரிகையில என்ன கருமத்தை டிசைனை போடுறது? கருமம் பிடிச்ச கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்ப்பா. பிரிச்சு பஞ்சு விடு, பாட்டை போட கூடாது. சீக்கிரம் கூடா. அதே கேஸ்ட் தான். வணக்கம் சாரதி. வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். ஒரு நிமிஷம் பாட்டு ஆஃப் பண்ணிடுறேன். அப்புறம் என்ன டீ சாப்பிட்றீங்களா? சாப்பிடலாமே. பட்ட அப்புறம் எனக்கு காது குத்து வச்சிருக்கேன். சரி, அதான் பத்திரிக்கை அடிச்சிட்டு போலான்னு வந்தேன்.
இவ்வளவு நாள் காது குத்தாம எப்படின்னே? குடும்ப பிரச்சனையில கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு சாரதி. கொஞ்சம் இல்ல, ரொம்ப தள்ளி போச்சு. சரி கழுது, அதை குத்தாம விட வேண்டியதானே. இப்ப எதுக்கு இழுத்து வச்சு குத்திக்கிட்டு? இதே தான் சாரதி நானும் சொல்றேன். சாங்கியப்படி காது குத்துனா தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு எங்க ஆத்தா ஒத்த கால நிக்குதே. அடசை கையடியா, என்ன கல்யாணமே ஆகலையா உனக்கு? ஏன் பொறுத்துதான் பொறுத்த, இன்னும் 2 வருஷம் பொறுத்து என்ன சைட்டா 60 கல்யாணம் பண்ணிக்கலாம்லையா? காலங்காத்தால வந்து சரி சரி என்னது கொடுங்க, மேட்ரு கொடுங்க. இனிமே கல்யாணம் பண்ணி புள்ள பெத்து அதுங்க காது குத்துக்கு வேற நான் பத்திரிக்கை அடிக்கலாம். அண்ணே பத்திரிக்கை ரெடி ஆயிடுச்சுண்ணே. அட்வான்ஸ் 500 ரூபா கொடுத்துருக்கிறியா? பாக்கி 400 ரூபானே. டீ சாப்பிடுறீங்களாண்ணே? சொல்லுப்பா. அண்ணே நீங்க சாப்பிடுங்களா? என்னப்பா? இந்தப்பா மைய விற்கிற விலையில இப்பெல்லாம் எங்கண்ணே வியாபாரம் பண்ண முடியும்? சாரதி ஒரு டீ சொல்லுப்பா. வாங்கண்ணே, உங்களுக்கு இல்ல டீயாண்ணே, சொல்லிட்டா போச்சு. டேப்பா, இன்று விடுமுறை கொலவெறியுடன் தங்க முத்து அவசரப்பட்டுட்டானே. என்னாச்சு? கடையை பூட்டிட்டான் போல இருக்கு. பின்ன ஒரு டீ 5 போடுச்சாலும் எப்படியா வியாபாரம் பண்ணுவாங்க? சிக்கனத்துக்கு ஒரு அளவு வேணா? அது இல்லைண்ணே, நீங்க என்னண்ணே பாக்குறீங்க? சிக்கனம் சொல்லி எழுத்த சுருக்கி போட்டு போறப்பா, அப்புறம் காரை போட்டு வந்து அடிப்பாங்க. அண்ணே நீங்க வேற என்ன, தொழிலெல்லாம் அப்படி இருக்க மாட்டேனே, ரொம்ப கரெக்டா இருப்பேனே. நீங்க வேணா எடுத்துட்டு போய் செக் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். சரிப்பா. அண்ணே சுப்பா அண்ணே, உங்களுது நான் பார்க்கும்போது மட்டும் வேலை செய்யாத. பாத்தியடா 15 வருஷமா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். போங்க, பத்திரமா எடுத்துட்டு போங்க. வாங்கப்பா. 300, 400, 500. ஏமா போ பெருசு, செகண்ட் ஷோ சகிலா படம் பார்க்கணும். வாடா சாரதி, போன மாசம் வச்சிருந்தியே அந்த கிரீம், அது ஒன்றும் சரியில்லைடா. இதை பாரு, பிம்பிள்ஸா வந்திருக்கு. பிம்பிள்ஸ் இல்ல, கல்குவாரியில வெடிப்புழுந்த மாதிரி இருக்கு. மேக்கப் போற வயசா இது? 300 ரூபாய்க்கு 308 பொய்ய சொல்லி எனக்குன்னு 4 பொருளை வாங்கி வச்சா பொங்கலுக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி அப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறிய ஆளுகளை பாரு. இதெல்லாம் ஒரு மேக்கப்பா? அந்த காலத்துல நான் மேக்கப் போட்டா எப்படி இருப்பேன் தெரியுமா? சர்க்கஸ்ல வர்ற பப்பூன் மாதிரி இருப்பேன். இப்ப நாப்புல எப்படி இருக்கு? தசவதாரம் கமலஹாசன் மாதிரியா இருக்கு? அப்படித்தான் இருக்கு. பிறந்த ஊருக்கு பெருமை தேடித் தந்த திண்டுக்கல் மண்ணின் மைந்தன் கவிதை கவிதை பிரசுரமான இந்நாள் நமக்கெல்லாம் கவிஞர் அனைவருக்கும் காஃபி, டீ, டிஃபன் இவைகளுடன் வாங்க வாங்க டீ சாப்பிடுங்க. ஏய் அவருக்கு ஒரு டீ கொடு. இது வரைக்கும் 150 டீ குடிச்சிட்டு வடையோட குடுற குடுற அவங்க வடைய எலி கொடுத்து உட்காது. இலவசம் ஓடும் பேருந்தில் என்ன மாமே நமக்கு தெரியாம கச்சி கிச்சி ஆரம்பிச்சிட்டாரா? வாங்க டீ சாப்பிடுங்க. வாங்க தள்ளுப்பா, தள்ளு. வா மாப்பிள்ள டீ சாப்பிடு. ஏய் மாப்பிள்ளைக்கு டீ போடு. அதெல்லாம் வேணாம், இங்க வா மாமா. என்ன ஒரே தடபுடலா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, குடும்ப மலர்ல முதல் முறையா என்னோட கவிதை ஒண்ணு வந்திருக்குன்னு தான் சொன்னேன். சரி, அதுக்குள்ள ஆட்டோவில் ஆரணை கட்டி அலப்பறையை கூட்டி 5000 ரூபா வட்டிக்கு வாங்கி செலவு பண்ண வச்சாங்க. டீ சாப்பிடுங்க. அப்போ பெரிய அமௌண்டா வரும்னு சொல்லு. வாங்க வாங்க நல்லா மறந்துடாத மாமா. சாப்பிடுங்க மாப்பிள்ள. வெளியே சொன்னா வைக்க கெடும் மாப்பிள்ள. வெறும் 25 ரூபா மணி ஆர்டர் வரும். போங்க டீ சாப்பிடுங்க. அதில் 5 ரூபா போஸ்ட்மேன் கமிஷன் போக 20 ரூபா நெட் அமௌண்ட்டா வரும். உனக்கு 10 எனக்கு 10. வாங்க வாங்க போங்க டீ சாப்பிடுங்க. அப்போ இதுக்கெல்லாம் பணம் 10 பைசா வட்டிக்கு கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கேன். டீ சாப்பிடுங்க டீ சாப்பிடுங்க. இப்படி ஒரு மானங்கட்ட கவிஞனா இருக்கிறதுக்கு எதுக்கு தவியா தவிக்கிற? முதல்ல கண்ணாடியை மாத்தி போடியா. பிஸ்கோத்துங்களா வணக்கம் கொண்ட. அந்த வணக்கத்தை நீயே வச்சுக்க. இன்னைக்கு தேதி 5 தெரியுமில்ல? நாளைக்கு 6 அரைஞ்சிருவேன். டேய் வாடகை பணம் என்னாச்சு? என்னால சவுந்தருக்கு பணம் வந்து கடையில கொடுத்துறேன் கவுண்டர். சவுந்தர் எப்படா வருவா? 2 மாசத்துல வந்துருவான். இது 2 மாசமா? 60 நாள் தான் கவுண்டர். நையாண்டி, நக்கலு, கேலி, கூத்து இதுலெல்லாம் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. என்னடா முடிக்கிற? வாடகை பணம் கரெக்டா கடைக்கு வந்து சேரணும். இல்ல நான் நானா இருக்க மாட்டேன். ஆமா, நீங்க சொன்னபடி 60வது நாள் வாடகை பணம் என் கைக்கு வரல. 61வது நாள் பவர் கட்டு, 62வது நாள் வாட்டர் கட்டுறா. அதெல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாலே கட் ஆயிடுச்சு. அடுத்தவன் சொத்துன்னா அவஸ்தை இருந்தாலும் அனுபவிக்கிறானுங்களே. இவனுங்களை எப்படி காலி பண்ண வைக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குதா? வைக்கிறேன். ஹாய் சித்து. என்ன வேலை கிளம்பிட்ட போல இருக்கு? ஆமா ஆமா, பொண்ணுங்களுக்கு பொசுக்குன்னு வேலை கிடைச்சிருது. ஆம்பளை நாம நாயா பேய அலையிறோம். அது ஆம்பளைங்க தான் கவலை பண்ணோம், நீ ஏன் கவலைப்படுற? இப்படி அலையறதை விட்டுட்டு முதல்ல அரியர்ஸை முடிங்க, வேலை தானா கிடைக்கும். நாங்களா முடிக்க மாட்டேன்றோம். அது முடிஞ்ச பாடா இல்ல. அரியர்ஸை முடிக்கிறதுக்குள்ள நாங்க ரிட்டையர்ட் ஆயிடுவோம் போல இருக்கு. என்ன மச்சான் சொல்ற? அதை என்ன பார்த்து கேக்குற? எல்லாரும் தானே சொல்றேன் பொதுவா. ஆமா, உங்க வீட்டுல கல்யாணம் பேசிட்டு இருந்தாங்களே, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? ஜனவரி
எனக்கு உங்களுக்கு என்னைக்கு விடிவு காலம் பிறக்க போதோ தெரியலையே. நகைச்சுவை திங்களாய், காதல் செவ்வாயாய், காவிய புதனாய், அதிரடி வியாழனாய், சூப்பர் ஹிட் வெள்ளியாய், உன் வாழ்வு மலர வாழ்த்தும் கவிஞர் காக்கா கரையான் மற்றும் அச்சக நண்பர்கள். இறங்கின மாதிரி தான். சபாஷ். வார்த்தைகளை மணிமணி அமைஞ்சு போச்சு மாப்பிள. சின்சியர் தேங்க்ஸ் டு சன் டிவி. பாத்தீங்களா? இதுவும் திருட்டு கவிதையா? எதா இருந்தா என்ன மாப்பிள, நல்லா இருக்குல்ல? பாத்தீங்களா? போட்டேலா போய் வேலைய பாரு. பெரிய மனுஷன் பார்த்தா. அண்ணே என்னடா? நான் போய் போஸ்டர் ஓட்டிட்டு வந்துடுறேன். ஏய் ஒரு நிமிஷம்டா. எவமெல்லாம் எனக்கு பொண்ணு கொடுக்கலையோ வீட்டு வாச தெரு ரோடுன்னு வளைச்சு வளைச்சு ஓட்டுறா. சரி போடா. வளைத்து என்கிற வார்த்தை இருக்கின்றதே, எது? எவ்வளவு அழகான பொண்ணு. இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு. மூஞ்ச பாரு, குழிப்பணியாரத்துக்கு கண்ணு வச்ச மாதிரி. ஏய் நில்றா நில்றா. என்னண்ணே? நீ போய் உள்ள வேலையை பாரு, நான் போய் ஒட்டிக்கிறேன். போஸ்டரை எடையை போட்டு 100 ரூபா ஆட்டையை போலான்னு பார்த்தா புடிங்கிட்டானே. ச்சே, இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி என்ன? என்ன சொன்ன? டீ சாப்பிட்றீங்களா? எதுக்கு? எச்ச துப்புறதுக்கா? போடா தவளை. போயா திருட்டு கவிஞா. சின்ன பையன் சின்ன ஆப்பு வச்சா சரியாயிடும். கொஞ்சம் சரிங்க சார், கொஞ்சம் சரிங்க சார். யோ கொஞ்சம் சரியா? ஏ மிஸ்டர், சவுண்ட் எல்லாம் போட்டோல கேட்காது. ரொம்ப புத்திசாலி நினைப்பா. ஏன் இப்படி வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறியா? சும்மா இருங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். இவ்வளவு குட்டையா இருக்கா? சொன்னா போதும். ஒய்ஃபோட வந்திருக்க. ஒய்ஃபை விட உயரம் கம்மியா இருக்கே. ஒரு 3 அடி ஸ்டூல் போட்டுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நீங்க போய் எடுங்க. சரி. ஹலோ. என்னது? கண்ணாடி. அப்ப அது மூக்கு கண்ணாடி. எங்களை மாதிரி டீசெண்டான ஃபேமிலிங்க வர இடத்துல இப்படி பீக்காளி பைய மாதிரி ட்ரெஸ் பண்ணி இருக்கிறியே, வெக்கமா இல்ல? இதெல்லாம் யூத்து, உனக்கு தெரியாது. ஸ்டடி ஸ்டடி ஸ்டடி. ஸ்மைல் ப்ளீஸ். சொல்ல. மணி பாசி வைக்கல ஊர் பக்கம் போனா ஒரு தீ வாங்க மாட்டேன்றா. நரிக்கம்பு வைக்கலான்னு கோயில் பக்கம் போனா நாளைக்கு என்ன நம்மளுக்கே தெரியும். நீ சந்த பக்கம் போக வேண்டியதானே? அடசாமியோ, இவ சாயலை பார்த்தா நம்ம பிள்ளை மாதிரி தெரியுதே. என் புள்ள மாதிரி இருக்கு. என்னடி வாசல்ல சத்தமா கிடக்கு? என்ன பிரச்சனை? கவனமா சொல்றேன் சாமி, கவனமா கேளுங்க. திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல 5 வயசுல காணாம போன என் பிள்ளை அசோகன் தானே சாமி. யாரோ பார்த்து கண்டெடுத்து புள்ளங்கற. இது நான் பார்த்த புள்ள. விடு. ஐயோ என்ன இது சாரதி? இது என்னடி கரக எனக்கு? இந்த கும்பலோட மாரடிச்சிட்டு கிடக்க. ஏ தங்கமணி, தாத்தாக்கு போன் போடு. இங்கிட்டு வர சார். யார வேணாலும் கூப்பிடுங்க சாமி, இது என் பிள்ளை தான். என்னடி சொல்ற? நம்ம புள்ளைங்க. எதை வச்சு அவன் பிள்ளைன்ற? இப்படி கேள் சாமி, இது நாயா? உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் சாமி. இவரை ஒரு தடவை சாமியோடு சொல்ல சொல்லுங்க. யார் பிள்ளைங்க தெரிஞ்சு போயிடும். சாமியோடு சொல்லு சாமி. என்ன நீ தான் ஒரு தடவை சொல்லி தொலைய. ஒரு தடவை தானே சொல்லேன்டா. சாமியா! அப்படியே சொல்லுங்க. என் பிள்ளை அசோகன். ஊரே வேடிக்கை பாக்குது. ஐயோ சாரதி, ஏய் இறக்கி விடுங்க. இறக்கியாயோ? இறக்கி விடு. ஏய் உன் புள்ளன்னு தானே சொல்ற? தங்கமணி, போலீஸ்க்கு போன போடு. வரட்டும். அவங்க வந்து கேக்குற விதத்துல கேட்டாதானே அடங்குவாங்க. போலீஸ் எல்லாம் எதுக்கு சாமி? அசப்புல எங்க பிள்ளை மாதிரி இருந்துச்சு, அதான் சாமி. ஞாபகத்துக்கு ஒத்த போட்டா படம் பிடிச்சுக்கிறேன் சாமி. அதெல்லாம் முடியாது. இல்ல சாமி, நின்று தான் தொலையேண்டா. கொத்தா நமக்கு போற ரெடி சாமியோ. ஒரு நிமிஷம். தங்கமணி, கொஞ்சம் பவுடர் எடுத்துட்டு வா. அதெல்லாம் வேண்டாம், நில்லு. தண்ணி இல்லடா. சாமியோ.